தமிழர்களுக்கு சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு முன்பே எழுத்து இருந்ததா? இது வரலாற்றின் மிக முக்கியமான, ஆனால் மறைக்கப்பட்ட ஒரு கேள்வி. இன்றும் சரியான பதில் கிடைக்கவில்லை என்றாலும், அதை சாத்தியமாக்கும் பல சான்றுகள் இருப்பது மறுக்க முடியாத உண்மை. இன்று நாம் இந்த மர்மத்தை சான்றுகளுடன் அணுகப் போகிறோம். சிந்து சமவெளி நாகரிகம் கிமு 3300 முதல் கிமு 1300 வரை வளர்ச்சியடைந்த நாகரிகம். இந்த நாகரிக மக்கள் மிகப்பெரிய நகரங்களை கட்டி எழுப்பினர். அவர்கள் எழுத்து மொழி பயன்படுத்தியிருந்தார்கள். அதை இண்டஸ் ஸ்கிரிப்ட் என்று அழைக்கிறோம். இந்த சிந்து எழுத்து இன்னும் முழுமையாக வாசிக்கப்படவில்லை. அதனால் இது குறித்து ஆராய்ச்சிகள் தொடர்கின்றன. இதேவேளை தமிழ் எழுத்துக்களைப் பற்றி நாம் என்னவென்று அறிவோம்? இன்றைய வரலாற்று நூல்கள் தமிழ் எழுத்து சங்க காலத்திலிருந்து கிமு 500 இருந்ததைக் காட்டுகின்றன. ஆனால் அதற்கு முன்னரே தமிழ் எழுத்து இருந்திருக்க வாய்ப்பு உள்ளது என்ற கூற்று இப்போது பல்வேறு அகழ்வாய்வுகளால் வலுப்பெறுகிறது. மிக முக்கியமான மாறுதலான சான்றுகள் கிடைத்த இடம் கீழடி. மதுரையை ஒட்டிய வைகை ஆற்றங்கரையில் நடந்த இந்த அகழ்வாய்வில் கிமு 600க்கு உட்பட்ட பழைய மண்ணால் செய்யப்பட்ட பொருட்களில் எழுத்து குறியீடுகள் கண்டெடுக்கப்பட்டன. இந்த குறியீடுகள் தமிழ் பிராமி எழுத்து முறையுடன் சமமான அமைப்பில் இருந்தன. இதன் மூலம் சங்க காலத்திற்கு முன்பே தமிழ் எழுத்து இருந்திருக்கலாம் என்பதற்கான வலுவான சான்றுகள் கிடைத்தன. கீழடி மட்டுமல்ல, அரிச்சல், கொடுமணல் போன்ற இடங்களிலும் பிராமி எழுத்து சின்னங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்த சின்னங்களில் சில சிந்து எழுத்து சின்னங்களை நினைவுபடுத்துகின்றன. தொழில், வணிகம், நகரமைப்பு இவையெல்லாம் பொதுவாக காணப்படுகின்றன. சில அறிஞர்கள் சிந்து எழுத்தும் தமிழ் பிராமி எழுத்தும் ஒரே திராவிடத் தடையைச் சேர்ந்தவையாக இருக்கலாம் என்று கேள்வி எழுப்புகிறார்கள். இந்த பார்வையை பல அறிஞர்கள் ஆதரிக்கிறார்கள். பன்னாட்டு அறிஞர் திரு அஸ்கோ பர்போலா சிந்து எழுத்து ஒரு திராவிட மொழி மீது அமைகிறது என்று கூறுகிறார். இந்திய எழுத்தியல் அறிஞர் திரு ஐராவதம் மகாதேவன் தமிழ் பிராமி எழுத்தும் சிந்து எழுத்தும் தொடர்புடையவை என ஆராய்ந்தவர். திரு பாலகிருஷ்ணன் மற்றும் திரு ராஜன் போன்றவர்கள் கீழடி போன்ற அகழ்வாய்வுகள் தமிழ் எழுத்து பழமையை முன்வைக்கும் சாத்தியங்கள் குறித்து ஆய்வு செய்கிறார்கள். இந்த அனைவரும் ஒரே கருத்தை மறைமுகமாக முன்வைக்கிறார்கள். அது தமிழர்களின் எழுத்து வரலாறு சங்க காலத்தை விட பழமையானது என்று. இந்த சான்றுகள் அனைத்தும் உறுதியாக தமிழ் எழுத்து சிந்து எழுத்துக்கு முன் இருந்தது என்று கூறுவதில்லை. ஆனால் அது சாத்தியமாக இருக்கலாம் என்பதை வலியுறுத்துகின்றன. சின்ன ஒற்றுமைகள், எழுத்து வடிவ ஒப்புமைகள், நகரக் கட்டமைப்புகள், தொழில்நுட்பங்களின் மேம்பாடு இவை அனைத்தும் தமிழர் எழுத்து நாகரிகம் சிந்து நாகரிகத்துக்கு முற்பட்டதாக இருக்கலாம் என்ற கருத்தை நம்மில் பலரிடத்தில் உருவாக்குகின்றன. தமிழர்களுக்கு சங்க காலத்திற்கு முன்பே ஒரு அறிவியல் அடிப்படையிலான எழுத்து முறை இருந்திருக்க சாத்தியமுள்ளது. இது இன்னும் முழுமையான நுட்பபூர்வ ஆய்வுகள் தேவைப்படும் பகுதி. ஆனால் கீழடி போன்ற அகழ்வாய்வுகள் தமிழர்களின் எழுத்து மரபு மிக பழமையானது என்பதை உணர்த்துகின்றன.